Hi friends, நீங்களே பார்த்துட்டு இருக்கிறது என்ஜாய் டெக் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா இதோடைய வீடியோ RGB LED ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி வீக் வந்து சாட்டர்டே வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய வந்து இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறது, நம்ம மானிட்டரில் வந்து எப்படி வந்து பின்னாடி வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து இந்த RGB LED ஸ்ட்ரிப் வந்து இருக்குது. இதோடைய அன்பாக்சிங் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் இங்கே ஐகார்ட்லேயே வந்து இந்த இடத்துல வந்து ஐகார்டு இருக்கும், அந்த இடத்துலையே தரேன். நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் லிங்க் தரேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மானிட்டர் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பார்த்திங்கன்னா என்னுடைய டெல் மானிட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து இதில் வந்து இதோடைய ஸ்டாண்டு வந்து நம்ம வந்து தனியாக வந்து கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மானிட்டரில் பார்த்திங்கன்னா. அதனால் வந்து நான் தனியாக வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் கேபிள் வந்து எந்த சைடு வரணும்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த சைடு வாட்டமாக இருக்கும்னு பாருங்கள். நான் வந்து இந்த சைடு வந்து வச்சுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பவர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதில்ல, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஒட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து LED ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ வந்து க்ளீன் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். LED ஸ்ட்ரிப் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இந்த சைடு வச்சுடணும். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ரோல் பண்ணி வந்து வெளியே எடுத்துருங்க. இந்த 1 மீட்ரு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து 28 இன்ச்சஸ் டிவியோ மானிட்டரோ எதுக்கு வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைனாலும் 2 மீட்டர்ஸ் 4 மீட்டர்ஸ் 6 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அமேசான்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். இது மேலே வந்து ஒரு ப்ளூ லேபிள் வந்திருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பிரிக்க தேவையில்லை, இந்த ப்ளூ லேபிள் மட்டும் பிரிச்சிட்டிங்கனாலே வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து பிரிச்சுட்டு மொத்தம் வந்து பிரிச்சிடாதீங்க, கம்மோடைய இது வந்து சீக்கிரமாகவே வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து பிரிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்னொரு விரலில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்லோவாக மெதுவாக பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இப்படி வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களால் வந்து லேபிள் பண்ண முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு பாதி வந்து முடிச்சிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து எடுத்துக்கிட்டே வந்து அப்புறம் இந்த இடத்துல வந்து இங்கே எப்படி ஒட்டினீங்களோ அதே இதுவில் வந்து ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு லைட்டிங் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லேபிள் வந்து பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மிச்சம் இருக்க பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக எங்கேயாவது கிடச்சிதுன்னா இந்த கண்ட்ரோலர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோலர் கிடச்சா நீங்கள் வந்து இந்த எண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த கண்ட்ரோல் அமேசான்லேயே கிடச்சா நான் அதோட லிங்க்குமே வந்து கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா கூட, நீங்கள் அளவு தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து நீங்கள் இன்னொரு கண்ட்ரோலர் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக வந்து இருக்கும். கொஞ்சம் பாதியாக கொஞ்சம் விட்டு அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தாலே வந்து தெரியும். நான் வந்து கத்திரி சிசர்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங் டேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாலரிங்கெல்லாம் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து இந்த வந்து ஒரு கோடு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து லேபிள் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும்.
நீங்கள் வந்து எங்கன்னா வந்து அங்கெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் RGB அதுன்ட்டு வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா மீந்தது எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் அதனால் வந்து பக்கத்தில் வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஸ்டாண்டு கூட வந்து அட்டாச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய ஸ்டாண்டு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் வந்து பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா USB ஆப்ஷன் ப்ரொவிஷன் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் மானிட்டரில் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்து இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லையுமே வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ப்ளக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க பாருங்கள். வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து க்ளோ ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து மோட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்ல இது எப்படி இருக்குது வாங்கலாமான்னு சொல்லலை. இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம், நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய பெஸ்ட் பை லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். இது வேணும்னா வாங்கிக்கோங்க. அந்த இதுவும் சொன்ன பாருங்கள் சின்னதாக கண்ட்ரோலர் அது இருந்தால் அமேசானில் இருந்தால் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.